ஹலோ கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எனக்கு ஸ்நாக் ரெசிபி பார்க்கலாமா? 2-3 நாள் முன்னாடி லூலி போனக்கில் ஒரு ஏத்தம்பழம் வாங்கிட்டு வந்தது. இங்கே பழம் கிடைக்கிறதே பெரிய விஷயம். சரி, இதை வந்துட்டு பழுத்த பழம் தான் வந்துட்டு பழபத்திரிக்கு செம்ம டேஸ்ட் அடிக்கும். எங்கள் வீட்டு ஸ்டைலில் வந்துட்டு பழபத்திரி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு பழத்தை நீளமாக கட் பண்ணிக்கணும். அடுத்து 1 கப் மைதா மாவு, 2-3 ஏலக்காய், கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக சோடா பொடி, அதுக்கப்புறம் வந்துட்டு 1 ஸ்பூன் வந்துட்டு அரிசி மாவு, 2-3 ஸ்பூன் சீனி, அதுக்கப்புறம் 1 முட்டை. இவ்வளோத்தையும் போட்டு திக் பேட்டர் மாதிரி ரெடி பண்ணிக்கணும். இதில் தேங்காய் பால் விட்டாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நான் இன்றைக்கி தேங்காய் பால் இல்லை, நார்மல் வாட்டர் போட்டு ஒரு திக் இட்லி பேட்டர் மாதிரி பண்ணிக்கிறேன். அடுத்து ஆயிலை வந்துட்டு ஒரு மீடியம் ஹீட்டில் பண்ணிவிட்டு நம்ம பழத்தை வந்துட்டு அதில் டிப் பண்ணி போட்டு எடுத்தோம்னா செம்ம டேஸ்ட்டான புசுன்னு அழகாக வந்துட்டு பழப்பத்திரி கிடைக்கும். இது கேரளாவில் தான் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. அதனால் மஞ்சப்பொடி போடுவாங்க, முட்டை போட மாட்டாங்க. நம்ம வீட்டில் இது மாதிரி தான் பண்ணுவாங்க. இது ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸுக்கு, இல்லைன்னா வந்துட்டு இந்த புது மாப்பிள்ளைலாம் வருவாங்கள்ல, அப்போல்லாம் இது கொடுப்பாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மிச்சம் இருக்கிறத போண்டா மாதிரி பண்ணியாச்சு. நீங்களும் ஒரு டைம் இதே மாதிரி பண்ணி பாருங்கள். இஞ்சி டீயோடு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு டைம் பண்ணி பார்த்துட்டு அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.